ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, மனதில் கசப்பான பழைய நினைவுகள் உள்ளவரை உன்னால் இப்போதைய நிமிடங்களை நிம்மதியாக வாழ முடியாது. அந்த கசப்பான நிகழ்வுகளை நீ அழித்திட வேண்டும். உன் ஆள் மனதில் சேர்ந்துள்ள அந்த கெட்ட நிகழ்வுகள் அழிந்தால்தான் உன்னால் ஆள் மனதில் கூடுதல் சக்தியை சேர்த்து கொள்ள முடியும். தங்கமே, எல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினைத்து அதனை மறந்துவிடு. உன் மனதிற்கு உன் நம்பிக்கையை கொடு. உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை துவங்கு. நிச்சயமாக மனதில் உள்ள அழுத்தம் குறையும். இந்த அழுத்தத்தால் தான் உன் மனமானது உன் உடல் நலத்தை கெடுக்க செய்து கொண்டிருக்கிறது. கோபத்தை கைவிட்டு விடு. மற்றவர்கள் உன்னை குழப்பினாலும் நீ தெளிந்த நீரோடை போல் வைத்துக்கொள்ள வேண்டும் உன் மனதை. எல்லோரும் ஏதாவது ஒன்றை சொல்வார்கள். நீ என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதில் நீதான் தெளிவாக இருக்கணும். வாய்ப்பு வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்பதை விட இப்போது வாய்ப்பினை உருவாக்க முடியுமா என்று தேடி பார்த்தால் நல்ல வாய்ப்புகள் இருப்பது உனக்கே, உன் கண்ணுக்கே தெரியும். மற்றவர்களின் குழப்பத்திற்கு ஆளாகாமல் தெளிவாக இருப்பதற்கு பிரார்த்தனை செய்து வா, தியானம் செய்து வா. கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசித்து விட்டு வா. மற்றவர்கள் பேசுவதை கவனிப்பதை விட உன் மனம் என்ன சொல்கிறது என்பதை மட்டும் கவனி. நிச்சயம் உன் பிரார்த்தனையும் தியானமும் உன் வாழ்க்கைக்கான பல தீர்வுகளை கொட்டி கொடுக்கும். தெளிவோடு இருப்பாய், நிம்மதியாக வாழ்வாய். ஓம் சாய்ராம்.